ஒரு ஹிந்தி படத்துல வந்து டப்பிங் போது தான் நான் பர்சனலா அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஏபிசிடின்னு பிரபுதேவா சார் நடிச்ச படத்துக்கு வந்து 7 பாடல்களும் நீங்க எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஜர்னி இருந்தது அவர் கூட. அவ்வளோ சிறப்பா அந்த பாடல்கள் 7 பாடல்களையும் குடுத்து மிகப்பெரிய வெற்றி பாடல்களா மாத்துனாரு. அந்த காலகட்டத்துல நான் அவரோட பயணிக்கும்போது நான் அவருடைய அந்த அனுபவம், எப்படி வந்து அவர் பாடல்கள உருவாக்குறாரு, அவ்வளோ ஸ்பீடா அதாவது ஒரு வேலை குடுத்த உடனே நம்ம வந்து இந்த பாடல் இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு டியூன் குடுத்த உடனே அவருடைய அந்த பரபரப்பும், அந்த ஆர்வமும், அந்த இன்வால்வ்மென்ட், கம்ப்ளீட் டெடிகேஷன் டு தி ஃபிலிம். ஒரு 7 பாட்டு கேட்டிருந்தோம். நம்ப மாட்டீங்க. 2டே நாள்ல வந்து எனக்கு எல்லாமே பல்லவி சரணம்லாம் அனுப்பிச்சுட்டு நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்பதான் கத்துக்கிட்டேன். எந்த மாரி ஒரு படைப்பாளி இவரு. இவ்ளோ சிறப்பா பல படைப்புகள் அவரால குடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில என்கிட்ட 1 வருஷம் முடிஞ்சதுன்னா, எனக்கு கால் பண்ணுவாரு. இந்த வருடம் நான் என்னென்ன பாடல்கள் எழுதுனேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்புவாரு. நான் அப்ப வந்து ட்வீட் போடுவேன். 114 பாடல்கள், 125 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட் போட்டு அனுப்புவாரு. நான் ஒரு ட்வீட் போடுவேன். இந்த வருடம் மிக அதிக லெவல்ல பாடல்கள எழுதின கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நாமத்துக்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்வீட்லாம் போட்டிருக்கேன். அந்த ஞாபகம்லாம் இருக்கு. அவர் ஒரு சின்ன ஒரு ஆர்வத்துல எனக்கு அனுப்புவார். அனுப்பி சொல்லுவாரு, இந்த மாரி வந்து இத்தன பாடல்கள் எழுதியிருக்கு சார். நீங்க வந்து இத சொல்லுங்க, மீடியாவுக்கு சொல்லுங்க அப்படின்னுவாரு.